தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, சாவை வென்று உயிர்த்த இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவினையும் அவரது உடனிருப்பையும் நினைவு கூர்ந்து கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரே ஆயரின் கீழ் மந்தைகள் பிரிந்து கிடக்காமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இக்கொட்டிலை சாராத ஆடுகளையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடும் உறவோடும் வாழ வேண்டும் என அழைக்கிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒற்றுமையோடும் உறவோடும் வாழும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சேர்ந்த மரம் ஜெயஸ் ஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்மையாகவும் உடலுள்ள சுகம் வேண்டியும் யாரும் நினையாத ஆன்மக்களுக்கு இளைப்பாறுதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த ஜெயராஜ் சுஜி இந்த குடும்பத்தை இறைவன் இதுவரை வழிநடத்தி வருகும் கிருபைகளுக்கு நன்மையாகவும் இன்று தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரான்சிஸ்காவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜெஃப்ரினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும் படிப்பு நன்மைக்காகவும் தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்திற்காகவும் செய்யும் தொழில் முயற்சிகள் வளம் பெற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். ஜோசப் டென்னிஸ் மரிய கிரேசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்ட்ரோ அன்சல்யாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் ஞாயிறு திருப்பலி, நல்லாயன் திருப்பலி, இறை அருளுக்காக ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை முப்பையும் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. அமைதியும்
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைக்கின்றீர். நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னே சென்ற இடத்திற்கு பணிவுள்ள மந்தகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அனைவருக்கும் அனைத்திற்கும் அஞ்சி நடுங்கிய பேதுரு ஆவியின் ஆற்றலால் மனத்துணிவு பெற்று அருளுரை ஆற்றுகிறார். அவரது அருளுரை இயேசுனுடைய பெயரின் மாண்பை எடுத்துரைப்பதாக அமைகிறது. இயேசுவின் பெயரே நமது மீட்புக்கு அடிப்படையாகிறது. அந்த பெயரால் மீட்கப்பட்ட நாம் அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இயேசுவினால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வாக்குகள் 8 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்களுக்கு எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிருள்ள
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் நாம் அடையக்கூடிய பலன்களையும் மகிமையும் எடுத்துரைக்கின்றது இன்றைய வாசகம். இயேசுவால் மீட்கப்பட்ட நாம் கடவுளின் அன்பு பிள்ளைகள் ஆவதோடு மட்டுமல்லாமல் அவரை போல உன்னத நிலையை அடைவோம் என புனித யோவான் எடுத்துரைக்கிறார். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலையில் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1-2. அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்போம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. யோவான் 10:11 முதல் 18. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி சொல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக.
இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நல்ல ஆயன் ஞாயிறு என்று இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது. முதல் செய்தி நமக்கு நினைவில் இருக்க வேண்டியது என்னவென்றால், நான் எப்போதும் சொல்வது, அடிக்கடி சொல்வது, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இந்த உடம்புக்குள் உண்டு. இந்த உடம்புக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்திலும் உண்டு. ஒரு கடல், ஒரு துளியை நீங்கள் உணர்ந்திருந்தால், அறிந்திருந்தால், முழு கடலையும் உணர்ந்தவராய் அறிந்தவராய் வாழ முடியும். முழு கடலும் தெரிந்திருந்தால் அதில் இருக்கிற அந்த ஒரு துளியும் அப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, எனவே இங்கு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எடுத்துக்காட்டுகள் அல்லது ஓமைகள், இந்த விவிலியங்கள் எல்லாம் வெளித்தன்மைக்கா என்றால் ஆம், வெளிப்புறத்தில் இருப்பதுதான். ஆனால் வெளிப்புறத்திற்காக அல்ல, நமக்காக. நம்முள் இருப்பதை சொல்வது வெளியில் இருப்பதற்காக. இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்? அப்போதுதான் நான் நன்றாக வாழ முடியும். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்? அப்போதுதான் என்னை போல் இந்த உலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், ஆர்வம், ஆசை எனக்குள் வரும். ஒரு வீட்டிலும் அதுதான். ஒரு தனிநபர் நன்றாக இருந்தால் அந்த வீடும் நன்றாக இருக்கும். நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் நல்ல மனிதர்களை உருவாக்கும். அதே போலத்தான் ஒரு பங்கு. நல்ல மனிதர்கள் உருவாக அந்த பங்கே நல்ல தன்மையோடு வரும். அந்த பங்கின் சூழல் நன்றாக அமைக்கப்பட்டால் அங்கே உருவாகுகின்ற குழந்தைகள் நன்மை மிக்கவர்களாய், இனிமை மிக்கவர்களாய் வளர்வார்கள். ரெண்டுவே இருவழி பாதை, மியூச்சுவல் ப்ராசஸ் என்று சொல்லுகிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நாளில் இந்த நல்ல ஆயன் என்கின்ற ஒரு ஓமை கொடுக்கப்படுவது எதற்காக என்றால், அதாவது உலகம் முழுவதும் ஒன்றாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியலை. என்ன புரியலைன்னா, நான் தனியாகத்தானே இருக்கேன், பிறகு எப்படி உலகமெல்லாம் ஒன்றா இருக்கும்? நீ வேற, நான் வேற, உலகம் வேறு, நான் வேறு. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், ஆனால் உலகமும் நானும் எப்படி ஒன்றாகும்? பிரியமானவர்களை, அப்படி பார்க்கிற பொழுது இந்த விவிலியத்தில் பல இடங்களில் பல உறவு நிலைகள் சொல்லப்படுகிறது. மனிதனுக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை கொண்டுதான், பிரதிபலிக்கின்ற உறவை கொண்டுதான் இந்த உலகம் விளக்கப்படுகிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள். இந்த பிண்டத்தில் உள்ளது இந்த அண்டம் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் உள்ளது என்று சொல்வார்கள். இதை புரிய வைப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஓசையா புத்தகத்தில் கடவுள் ஒரு கணவன் மனைவி உறவை வெளிக்காட்டுகிறார். ஈருடல் ஆனால் ஓர் உயிர். ரெண்டு உடம்பு, ரெண்டு உயிர், ரெண்டு மனசு, ரெண்டு ஆசை, ரெண்டு சண்டை, ரெண்டு நல்லது, ரெண்டு கெட்டது, எங்களுக்கு எல்லாமே தனித்தனி தான் சாமி. ரெண்டு உடல், ஈருடல் ஓர் உயிர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் இந்த கணவன் மனைவி உறவு என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே பவுலும் சொல்லுவார். தலையாகிய கிறிஸ்து, உடலாகிய திருச்சபை, கணவனும் மனைவியும் இணைந்திருப்பது போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு பேர் ஒன்றாய் வாழுகிற ஒரு உறவு நிலைக்கு போகவில்லை என்றால் அது உண்மையிலேயே உறவு நிலையே கிடையாது, திருமண உறவே கிடையாது, குடும்ப உறவே கிடையாது. ஒருவரை ஒருவர் ஒரு நிலைக்குள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிறகு இன்னொரு எடுத்துக்காட்டு எசையா புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, கணவன் மனைவி உறவு சொன்னால் புரியலை, விடு. ஒரு தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பாருங்கள். இங்கே ரெண்டு உயிர் இருக்கா, ஒரு உயிர் இருக்கா? தாய் கர்ப்பம் தரித்திருக்கிற பொழுது, ஆனால் இரண்டு உடல் இருக்கிறது. வயிற்றுக்குள் ஒரு உடம்பு, அது தனி உடல், தனி உயிர், தனியாய் பிறக்க போகிறது. தனி மூளை, தனி கை, வாய் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் இந்த தாய்க்குள் இருப்பதால் அது ரெண்டல்ல ஒன்று, ஒரே உயிர், ஒரே தன்மை, ஒரே பண்பு, ஒரே. ஒருவேளை இதுவும் புரிய நமக்கு கடினமாக இருக்கிறது என்றால், இயேசு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். ஒன்று, திராட்சை செடி இருக்கா, அதில் கொடி இருக்கா, நட்டு வளர்க்கின்ற தந்தை இருக்கிறாரா, நான் திராட்சை செடியாக இருக்கிறேன்னா
நீங்கள் இந்த திராட்சை செடியில் கொடியாக இருந்தால் நீங்கள் பலன் தருவீர்கள். அப்போ நட்டு வைத்தவன், திராட்சையினுடைய அந்த செடி, அதில் இருக்கிற கொடி, இந்த மூன்றும் தனித்தனி ப்ராசஸ் கிடையாது, இந்த மூவரும் ஒன்று. எனவேதான் இயேசு இந்த யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார், நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், என்னை விசுவசிக்கிறவன் என்னுள் இருக்கிறான். நீங்கள் என் கட்டளையை கடைபிடித்தால் நானும் தந்தையும் வந்து உங்களுக்குள் வசிப்போம். ஒத்த ஆளா தந்தை, மகன், தூயாவி எல்லாம் உள்ள வந்தா இது 4 ஆளா? பிரியமானவர்களே, இந்த விளக்கம், இந்த புரிதலை சொல்லுகிற பொழுதுதான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்வதற்காக இயேசு இந்த நல்ல ஆயன் என்கின்ற ஒரு கருத்தியலை, உருவகத்தை சொல்லுகிறார். இந்த ஆயன் என்பவன் ஆடுகளுக்கு மூளை. ஆடு என்பது ஆயனோடு இணைந்தது. ஆட்டுக்கென்று தனியாய் விருப்பு வெறுப்பு கிடையாது. இந்த ஆடு எப்போ வெளியில் மேய போகணும், இந்த ஆடு எங்கே போய் மேயணும், எங்கே தண்ணி குடிக்கணும், எவ்வளோ நேரம் கழித்து திரும்ப பட்டிக்கு வரணும், இது எல்லாத்தையும் தீர்மானிப்பது ஆயன், ஆயனின் மூளை. அப்போ 100 ஆடு இல்லை, 5000 ஆடு இருந்தாலும் அதற்கு ஒரு ஆயன் இருக்கிறான். அந்த ஆயன் தான் அடிப்படை. அந்த ஆயனால் தான் அந்த ஆட்டு மந்தை. அந்த ஆயன் சிதறடிக்கப்பட்டால் ஆட்டு மந்தை சிதறிவிடும். ஆயன் கொல்லப்பட்டால் அல்லது ஆயனின் மூளை இல்லையா, அந்த ஆட்டு மந்தையினுடைய அந்த மூளை தூள இருக்கப்பட்டால். எனவேதான் முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. பேதுரு சொல்லுகிறார், மூளைக்கல். நீங்கள் மூளைக்கல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு கட்டிடத்திற்கு எல்லாவற்றையும் தாங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரிசோர்ஸ் கல் என்று சொல்லப்படுகிற மூளைக்கல் என்றாலும் சரி, நாம் அதை மூளைக்கல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்து மூளையாகவும் இருக்கிறார், மூளையாகவும் இருக்கிறார். நமக்கு அதை தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புக்கு, இந்த எண்ஜான் உடம்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 6 அடி 5 அடி இருக்கிற இந்த உடம்புக்கு மூளை தான் முக்கியம். மூளை இல்லை என்றால் இல்லை. அப்போ நல்லா யோசிங்க, ஒரு ஆயன், அதனுடைய ஆடு, இந்த ரெண்டும் சேர்ந்தது மந்தை என்றால், இந்த ஆயன் தான் இந்த ஆட்டு மந்தையினுடைய மூளையாக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இந்த ரெண்டும் ஒன்றாய் மாறுகிறது? அதற்கு 2 காரியத்தை இயேசுவே சொல்லுகிறார். ஒன்று அறிந்து இருத்தல், தெரிந்திருத்தல். யார் யாரை தெரிந்திருத்தல்? இந்த ஆயன் ஆடுகளை, இந்த மந்தையை தெரிந்திருக்க வேண்டும். ஆயனுக்கு நல்லா தெரியும். நமக்கு பார்த்தா 100 ஆடும் ஒரே மாதிரி தெரியும், என்ன இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு. ஆனால் ஆயனுக்கு தெரியும் எது நல்ல ஆடு, எது கெட்ட ஆடு, எது ஒழுங்கா மேயும், எது ஒழுங்கா மேயாது, எது வந்திருக்கும், எது வராது, எது சண்டித்தனம் பண்ணும், எது நொண்டித்தனம் பண்ணும், எது வம்புழுக்கும், எது வம்புழுக்காது. நீங்கள் சில சமயம் அந்த மாடு ஓட்டிகிட்டு போகும்போது அல்லது ஆடு போகும்போது பாருங்கள், சில ஆட்டுக்கு காலில் கட்டி விட்டுருமா, சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தோடு சேர்த்து காலை கட்டியிருப்பாங்க. நம்ம ஆளுக்க சொல்லுவாங்க, இந்த மாட்டுக்காரனுக்கு எவ்வளவு வம்பு பாரு, இந்த மாட்டுக்கு எப்படி கட்டி விட்டுருக்கான் பாருன்னு. அவுத்து பாருங்க, உங்களை குத்துன்னு குத்திரும். அவனுக்கு தெரியும். ஒரு ஆடு அல்லது மாடு மேய்க்கிறவனுக்கு ஒவ்வொரு அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய குணம் தெரியும். அறிந்திருத்தல் என்பது முக்கியம். அதே போல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தாய் தந்தையர் அவர்களை அறிந்திருக்க வேண்டும், பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் மூளையாக இருப்போம், இன்னொரு இடத்தில் உடம்பாக இருப்போம். எல்லோரும் எல்லா நேரத்திலும் மூளைகள் அல்ல, எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஆயன் அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஆயன். நீங்கள் உங்கள் வீட்டிலே சின்ன பிள்ளையாக இருந்தால் மந்தை, பெரிய ஆளானால் நீங்கள் ஆயன், இன்னொருவருக்கு நீங்கள் மந்தை. பணிந்து போவதும் வேண்டும், சிந்திப்பதும் வேண்டும். இந்த ரெண்டும் வேணும். நான் திமிர் பிடிச்ச ஆளு, யாருக்கும் பணிய மாட்டேன், நான் எப்பவும் ஆடு ஆயன் மட்டும்தான், எனக்கு மூளை மட்டும்தான், நான் பணிந்து போவதில்லை என்றால் அது இந்த சமூக சங்கிலியில் சேராது. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் நாம் செய்ய வேண்டும். எனவே அறிந்திருத்தல் என்பது முக்கியம், அறிதல். அப்போ அறிந்திருத்தல் என்றால் என்ன? இயேசு ரொம்ப அழகாக சொல்லி தருகிறார். இதோ உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆயன் என்று சொல்லப்படுகிற உங்கள் மூளையின் கட்டில் தான் வசிக்கிறீர்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா திருப்பாடல் 23 சொல்லுகிறது, என் ஆண்டவர் ஆயர், என் கடவுள் எனக்கு நல்ல ஆயன், ஆகவே என்னை பசும்புல் வெளிகளுக்கு அழைத்து செல்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார்.
எங்கே கூட்டு போவாராம்? நல்ல பசுமையான புல்வெளி இருக்கிற இடத்துக்கும் நல்ல நீர் இருக்கிற இடத்துக்கும் கடவுள் கூட்டு போவார். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள யார் கடவுள்? உங்களுக்கு உங்கள் மூளை உங்களுக்கு கடவுள், அல்லது உங்கள் மூளை உங்களுக்கு ஆயன், நல்ல ஆயன். நீங்கள் ஆண்டவருக்குள் வருகிற பொழுது நீங்கள் உடம்பு, ஆண்டவர் உங்களுக்கு மூளை, உங்களுக்கு ஆன்மா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா உங்கள் உடம்பு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் எதுக்கு ஃபாதர் எங்களுக்கு நோய் வருது? சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு, வளர தெரியாமல் வளர்ந்து, வாழ தெரியாமல் வாழ்ந்து. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். மந்தையாய் வைக்க வேண்டிய இந்த வயிற்றை அல்லது இந்த உடம்பை அல்லது இந்த இதயத்தை அல்லது இந்த இதயத்திலிருந்து பொங்கி வருகிற கோபத்தை, வெறுப்பை, பகையை அல்லது அன்பை அல்லது பற்றை, புரியுதுங்களா? நம்ம பலர் என்ன வைத்திருக்கிறோம்? நமக்கு மூளைக்கல் மூளை கிடையாது, இதயம். எதுக்கு கோபப்படுறோம் நமக்கு தெரியாது, எதுக்கு சந்தோஷப்படுறோம்னு நமக்கு தெரியாது. சில சமயத்தில் பார்த்தா மூடு, நல்ல மூடு, சந்தோஷமாக இருப்போம். சில சமயத்தில் பார்த்தா கோபத்தில் உட்காந்துருப்போம். ஆட்கள் கேட்பாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கோபப்படுற அப்படின்னா, எனக்கே தெரியல, என் மூடு அப்படி தான் இருக்குது, சும்மா போறியா? மூடு பீப்புள்மா. ஒரு மனிதனை மூளை இயக்கலை, நிறைய மனிதர்களை அவர்களுடைய அந்த மூடு டிஸார்டர் என்று சொல்லப்படுவது இயக்கி கொண்டிருக்கிறது. இல்லது இன்னொருத்தவங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களாலையா, நீங்கள் கோபமாக இருக்கிறது உங்களாலையா? ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் வீட்டில் என்ன யார் சாமி அமைதியாக இருக்க விடுதா? என் புருஷன், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, ஐயோ தொண 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 சாய், இந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி நம்ம அமைதியாக இருக்க முடியும்? நான் கோவப்பட்டால் கூட அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம். என்ன இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு வீட்டை பற்றி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அது உங்களை சார்ந்ததல்ல, நீங்கள் வருத்தமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது அல்ல. யாரோ வெளியிலிருந்து கல்லெறிவார்கள், குளம் போல நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீயே நல்ல ஆயனாக இருக்க வேண்டும், உன்னை நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னுடைய பண்பு என்ன, உன்னுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, எந்த காரியம் உனக்கு சக்தி தருவது, எந்த காரியம் உன்னை வீழ்த்துவது உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி உங்கள் பலம், உங்கள் பலகீனம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய துக்கம், உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய மலர்ச்சி, முதல்ல இது தெரியலைன்னா சரி விடுங்க, வெளியில் வரோம். ஆண்டவர் இயேசு மூளையாக இருந்தால் உங்களுக்கு, அவர் உங்களை வழிகாட்டுகிறவராக, உங்களை அறிந்தவராக இருந்தால், நாம் ஆயனாக இருந்தால் அறிந்திருக்க வேண்டும், ஆடாக இருந்தாலும் அறிந்திருக்க வேண்டும். யாரை? ஆயனை அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நம்ம இங்கேயே வாழ்கிறோம், கொஞ்சம் கிராம பகுதியில் வாழ்கிறவர்கள் இந்த ஆட்டுக்கடை போட்டிருப்பான். 2 ஆடு அல்லது 3 ஆட்டுக்கடையை சில சமயத்தில் மொத்தமாக போடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு தோப்பில் மொத்தமாக ஒரு 3000-4000 ஆடு நிற்கும், மொத்தமாக போட்டிருப்பான். ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் சேர்ந்து இந்த ஆட்டெல்லாம் பராமரிப்பாங்க, 4 பேரும் தனித்தனி. யோசித்து பாருங்கள், ஒரு 2000 ஆடு கிடக்கிற இடத்துல 4 குரூப்பாக பிரிக்கணும்னா ஒவ்வொரு ஆடாக பார்த்து நீ இங்கே போ, நீ இங்கே போனால் என்னைக்கு போகும்? எப்படி போகும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த மாயன்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆடு மேய்க்கிற ஆட்கள்கிட்ட, இவ்வளோ ஆடு இருக்க, உங்கள் ஆடு மட்டுமே 500 ஆடு இருக்கும் போல இருக்கு, நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா கூட்டி சேர்ப்பீங்கண்ணா? அவன் சொல்லுவான், நான் அப்படி செய்ய மாட்டேன் சாமி. காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் என்ன செய்வோம்? மொத்தமாக கிடக்கும் தள்ளி போய் நின்றுட்டு நான் சத்தம் போடுவேன். நான் சத்தம் போட்ட உடனே என் ஆடு ஃபுல்லாக என்னையை நோக்கி என்ன செஞ்சிடும்? ஓடியாந்துடும். இது நடக்கு. நம்ம அறிவில்லைன்னு நினைக்கிற ஆடு ஆயனை அறிந்திருக்கும். ஆயன் சத்தம் கொடுத்த உடனே அப்படி பாஞ்சு போய் நிற்கும். ஆயன் ஆட்டை அறிந்திருப்பது போல நாம் மந்தையாய் ஆடாய் இருக்கிற பொழுது ஆயனை அறிந்திருக்க வேண்டும், ஆயனின் குரலை அறிந்திருக்க வேண்டும். ஆயனின் குரலை அறிதல் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய வாக்கு, கட்டளை. இயேசு பேச வேண்டும், பேசுவதை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன். இதை எசையா புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. 2வது அதிகாரத்திலேயே எசையா சொல்றார், ஒரு கழுதை தன்னுடைய எஜமானனை அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் என் அன்பு குழந்தை இஸ்ராயேலே, நீ உன் ஆண்டவராகிய கடவுளை அறிந்து கொள்ள மறக்கிறாயே. அப்போ ஒரு கழுதை தன் எஜமானனை அறிந்திருக்கிறது, ஒரு காளை தனக்கு எங்கே உணவு போடுவார்கள் என்று அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவரை அறியாத மகளே, அப்போ ஆண்டவர்னா எங்கேயோ இருக்காருன்னு இல்லை, அதைத்தான் சொன்னேன். உங்களுக்குள்ள இருக்கிற மூளையை, சிந்திக்கின்ற திறனை, சிந்திக்கின்ற ஆற்றலை, உங்களை வழி நடத்துவதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற தன்னுடைய அந்த ஆற்றலை, சக்தியை, புரியுதுங்களா? கடவுள் எல்லாருக்கும் கொடுத்து தான் அனுப்புவார், யாருக்குமே கொடுக்காமலாம் அனுப்ப மாட்டார்.
எல்லோருக்குமே வாழ தெரியும், எல்லோருக்கும் வாழ்வதற்கான வழி தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அதை முழுமையடைய விடுவதில்லை, முழுதாய் வளர்த்து கொள்வதில்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒன்று அறிதல். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஆயன் ஆடு உறவிலே யார் வழி நடத்த வேண்டும்? ஆயன் வழி நடத்த வேண்டும். ஆயனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்கு. உங்க மூளைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும். உங்கள் இலக்கை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், உங்கள் வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதுக்கு சாமி வம்பு? யாராவது சொன்னபடி வாழ்ந்துட்டு போறோம், கேட்டுட்டு போறோம். மந்தையோட மந்தையா போகணும், அதுல மாற்று இல்லை. ஆனால் உங்களுக்கு என்று வருகிற பொழுது நீங்கள் உங்களை தீர்மானிக்கிறீர்களா? உங்கள் மூளை உங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதா? உங்கள் மகிழ்ச்சி துன்பம், உங்கள் சந்தோஷம் வறுமை வெறுமை, என் தலையெழுத்து நான் இப்படி கிடக்கிறேன் பலர் சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் மூளையை திறமையுள்ளதாய், பண்புள்ளதாய், பணிவுள்ளதாய், அன்புள்ளதாய், ஆற்றல் மிக்கதாய், தைரியம் மிக்கதாய், திறமை மிக்கதாய் உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. உருவாக்கியதை என்ன செய்ய வேண்டும்? இலக்கு நோக்கி போகணும். எங்க இலக்கு? எனக்கு இதெல்லாம் திறமைன்னா இந்த திறமையை வச்சு நான் என்ன சாதிச்சேன்? நீங்க சாதிக்கணும். சாதிப்பதற்காகத்தான் கடவுள் ஒவ்வொரு உலகத்துக்கு அனுப்புகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை வைத்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? எழுதி பாருங்க, யோசித்து பாருங்க. சாதிப்பதற்கு என்ன கடினப்பட்டீர்கள்? அதைத்தான் ஆண்டவர் அடுத்து சொல்றார் பாருங்க. இதோ என் உயிரை நான் கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு பட்னி கொடுக்கிறதா இருந்தால் நானே கொடுப்பேன். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் உங்கள் உடம்புக்கு. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு போராட தெரியணும். ரெண்டும் வேணும். நல்லதை நோக்கி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். தீயதென்று சொன்னால் பட்டினி கிடந்தாலும், நம்மையே வருத்தி கொண்டாலும், ஒருத்தி கொண்டாலும் அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் அதிகாரம் உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கையை கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறாரு. உனக்கு தேவைப்பட்டதை தேவைப்பட்ட மாதிரி நீ செய்யணும். இவ்வளவு தெளிவெல்லாம் இருந்தால் நாங்கள் இந்நேரம் எங்கே போயிருப்போம், என்ன நடந்திருக்கோம். ஆனால் அதுதான் கடவுள் விரும்புவது. அதுதான் இந்த ஆயன் ஆடு உறவிலே சொல்லப்படுவது. ஆயன் ஆடு என்று சொல்லுகிற பொழுது ஏதோ சும்மான்னு இல்லை. உங்கள் புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இதில் ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று நல்லாயனை பற்றியே பேசிட்டு வந்துட்டோம். அப்போ இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்களே, கூலிக்கு மேய்ப்பவர்கள். ஓனாய் வருகிற பொழுது விட்டு விட்டு ஓடி போவார்கள். இந்த மூளை கூலிக்கு மேய்க்கிற மூளையை நீங்கள் வச்சிருந்தா ஒரு ஆபத்து நேரத்தில் உங்கள் மூளை வேலை செய்யாது, ஸ்டக் ஆயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். எத்தனை பேருக்கு அப்படி நடக்குது யோசித்து பாருங்க. உங்க மூளை வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லாயனை உள்ளே வைக்கல, கூலிக்கு மேய்ப்பவனை வைத்திருக்கிறீர்கள். நீங்களே உங்களை கூலிக்கு மேய்ப்பவராக இருந்தால் உங்களை யார் காப்பாற்ற முடியும்? எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் நம்முடைய மூளை ஓடி போகக்கூடாது, அது சிந்திக்கணும். அதனால தான் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மூளை வழி இதயம் செயல்பட வேண்டும். மூளையும் இதயம் சொல்வதன்படி வயிறு செயல்பட வேண்டும், இந்த உடம்பு செயல்பட வேண்டும், ஏனைய உறுப்புகள் செயல்பட வேண்டும். மூளையே மூளைக்கல். அன்பே கடவுள்னு சொல்றோம், அறிவே கடவுள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அறிவை மேல் தளத்திலும் அறிவை முன்னிலையிலும் வழிகாட்டுவதாகவும் வைத்தல் என்பது காலத்தின் கட்டாயம். கடவுள் தூய ஆவியை அதனால் தான் கொடுத்து உந்து தள்ளுகிறார். எனவே கூலிக்கு மேய்ப்பவர் ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஆடு யாரு? நீங்க தான். கூலிக்கு மேய்ப்பவர் யார்? உங்களுடைய மூளை. அதனால் அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆபத்து நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் பக்கன்னு முழிக்கும். நீங்கள் இன்னொருவரிடம் போவீர்கள், அவர்கள் உங்களை பலி கொடுத்து விடுவார்கள். முடிந்தது. அப்புறம் கடைசியில் நம்ம என்ன செய்வோம்? என்னை எல்லாரும் பலியாடாக்கிட்டாங்க, பலிகடாக்கிட்டாங்கன்னு புலம்பி தீர்த்துருவோம். பிரியமானவர்களே, அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் அவற்றை இழுத்து கொண்டு போகும். உங்கள் கோபம் உங்களை இழுத்து கொண்டு போகும், உங்கள் பொறாமை உங்களை இழுத்து கொண்டு போகும், உங்கள் ஆசை உங்களை இழுத்து கொண்டு போய் ஒரு துன்ப பள்ளத்தில் தள்ளும். உங்கள் ஆயன், உங்கள் மூளை நல்லாயனாக இருந்தால் உயிரை கொடுத்து போராடுவார். அதே கூலிக்கு மேய்ப்பவராக இருந்தால் உங்கள் மூளை
கொடுக்க வேண்டிய நேரத்தில் கை கொடுக்காது, போராட வேண்டிய நேரத்தில் போராடாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசுநாதர் எவ்வளவு சுருக்கமாக, எவ்வளோ அழகாக, எவ்வளவு ஒரு நிறைவாக சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ரொம்ப அற்புதமான காரியம். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் உங்களுக்காக உலகத்தில் கவலைப்படுகிறவர் யாரும் கிடையாது. உங்களை பற்றி முதலில் கவலைப்பட வேண்டியவர் நீங்கள் தான். உங்களை முதலில் அன்பு செய்ய வேண்டியவர் நீங்கள் தான். உங்களை முதலில் பாதுகாக்க வேண்டியவர் நீங்கள் தான். உங்களை முதலில் வளர்த்தெடுக்க வேண்டியவர் நீங்கள் தான். ஏனெனில் உங்களுக்குள் உங்களுக்கான ஆயன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது நிறைந்தா அடுத்த கட்டம் தான் குடும்பம், அப்பா அம்மா. அதற்கு அடுத்த கட்டம் நல்லாயன் உங்களுக்கு யார்? ஆசிரியர்கள். அதற்கு அடுத்த கட்டம் நல்லாயர் யார்? உங்களுடைய நண்பர்கள். அதற்கு அடுத்த கட்டம் நல்லாயர் யார்? அருள் சகோதரிகள். அதற்கு அடுத்த கட்டம் நல்லாயர் யார்? பங்கு தந்தையர்கள். அதற்கு அடுத்த கட்டம் நல்லாயர்கள் யார்? இதோ நம்முடைய ஆயர் பெருமக்கள். அதற்கு அடுத்த கட்டம் நமக்கு நல்லாயர்கள் யார்? நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் தளம், அரசியல்வாதிகள். அதற்கு அடுத்த கட்ட நல்ல ஆயர்கள் யார்? நம்முடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான கம்பெனிகள் வைத்து நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். கூலிக்கு மேய்ப்பவனும் இருக்கிறான். அம்பானி குரூப் எல்லாம் கூலிக்கு மேய்க்கிற கூட்டம். டாடா என்று சொல்லப்படுகிற கம்பெனி நல்லாயன் கூட்டம். இதெல்லாம் புரிஞ்சு கொள்வதற்கு நேரம் ஆகும். இதை விளக்கணும்னா எனக்கும் ஒரு வாரம் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் சொல்கிறேன், நல்லாயன் என்று சொல்லுகிற பொழுது உலக அளவிலும் எவன் இரத்தத்தையும் உரியலாம், எவன் குடும்பத்தையும் கெடுக்கலாம், ஓநாய் போல அடித்து திங்கலாம் என்று அம்பானி குரூப் மட்டுமல்ல, ஒருத்தன் விட்டுட்டு ஓடி போனால விஜய் மல்லையா, எத்தனை லட்சம் கோடி, அவர்கள் எல்லோருமே இது போன்றவர்கள். கூலிக்கு மேய்ப்பவர்கள், இந்த நாட்டை கூலிக்கு மேய்ப்பவர்கள். பொருளாதார ரீதியாக வளர்க்க வேண்டிய கடமை உண்டு. ஆனால் டாடா பாருங்க, ஒரு கம்பெனி இந்தியாவினுடைய ஏர்லைன்ஸ் உடைந்து போகிற பொழுது ஓடி போய் முதுகு கொடுப்பான். ஏன்னா அவர்கள் அடிப்படையில் இருந்து வளர்ந்தவர்கள், இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பவர்கள். இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவன் பிசினஸ் மேன் கிடையாது. பிசினஸ் மேன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரியமானவர்களே, திருச்சபை, இயேசு கிறிஸ்து, நீங்கள், நான், இந்த உலகம், இந்த ஆடு மந்தை என்கின்ற, ஆயன் மந்தை என்கின்ற ஒரு அடிப்படையான காரியங்களை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்கிறேன், உலகத்தை விடுங்க, திருச்சபையை விடுங்க, எல்லாத்தையும் தூர போடுங்க, உங்களை மட்டும் எடுங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லாயனா? அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. தயவு செய்து இன்றைக்கு நல்ல ஒரு காரியம், உருகும்படியான ஒரு காரியம். அப்படியே கண்ணை மூடுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லாயனாக இருக்கிறீர்களா? உங்கள் மந்தை எது? உங்கள் கை எந்த பொருளை எடுக்க வேண்டும், எந்த பொருளை எடுக்கக்கூடாது? உங்கள் வாய் எந்த பொருளை சாப்பிட வேண்டும், எந்த பொருளை சாப்பிடக்கூடாது? என்ன வார்த்தை பேச வேண்டும், என்ன வார்த்தை பேசக்கூடாது? உங்கள் வயிறு, அதற்கு என்ன தேவை? இதோ உங்களுடைய இதயம் எதன் மீது ஆசை கொள்ள வேண்டும், எதன் மீது ஆசைப்படக்கூடாது? எதை ஒதுக்கி வைக்க வேண்டும், எதை தேடி போக வேண்டாம்? இதோ எந்தெந்த காரியங்களின் பின்னால் இந்த கால் போக வேண்டாம், எந்தெந்த காரியங்களின் பின்னால் இந்த கால் போகக்கூடாது? இந்த உடம்பு முழுவதும் அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இதோ நல்ல ஆயனாய் என்னை மேய்க்கின்ற ஒரு மூளையை, என்னை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மூளையை, என்னை வளர்க்கின்ற ஒரு மூளையை, ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் தகப்பனை, இந்த அறிவு சுடரை, அறிவு களஞ்சியத்தை நானே என்னை அறிந்து கொள்ளுகிற, முதலில் என்னை உணர்ந்து கொள்ளுகிற, என்னை உணர்ந்து கொள்வதால் என் குடும்பத்தை உணர்ந்து கொள்ளுகிற, கணவன் மனைவியர் நாங்கள் இதோ ஈருடலாய் இருந்தாலும் ஓர் உயிராய் வாழுகிற பிள்ளைகள், பெற்றோர் இதோ ஒன்றிலிருந்து ஒன்று தொடங்கிய காரணத்தினால் இதோ என் பெற்றோர் எனக்காக உயிர் கொடுத்தவர்கள், என் பிள்ளைகள் எனக்காக தோள் கொடுக்கிறவர்கள் என்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒவ்வொரு அன்பியமும் இந்த பங்கிலே முக்கியம். ஒவ்வொரு பங்கியமும் இந்த பங்கிலே மிக முக்கியமான காரியம். இந்த பங்கு இந்த மறை மாவட்டத்திற்கு தோள் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்ற என்று இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஆயன் மந்தை என்கின்ற சங்கிலியை, ஆயன் மந்தை என்கின்ற சங்கிலியை, ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்வதற்கு தேவையான ஆற்றலை ஆசீர்வாதத்தின் தகப்பனே தாரா. இதோ உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் என்று சொன்னீரே. என்னை நான் நேசிக்கிறேனா? என்னை நேசித்தால் என் உடம்பை கெடுப்பேனா? என் வாழ்வை கெடுப்பேனா? என்னையே நான் கட்டுப்படுத்தாமல் இதோ கட்டுக்கடங்காத கோபத்தோடும், கட்டுக்கடங்காத வெறுப்போடும், கட்டுக்கடங்காத அன்போடும், கட்டுக்கடங்காத இதோ உலக பசிகளோடும் நான் தாகத்தோடு என்னையே நான் அழிப்பேனா? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பெருமையான காரியத்தை சொல்லி தந்தவரே, நல்ல காரியத்தை சொல்லி தந்தவரே, அறிந்து கொள்ளுகிற வழி நடத்துகிற, அறிந்து கொள்ளுகிற வழி நடத்துகிற, அறிந்து கொள்ளுகிற வழி நடத்துகிற இந்த இரண்டையும் இந்த நேரத்தில் எனக்குள் நிறைவாய் தாரும். உம்முடைய பேரன்பும் உம்முடைய பேரா
இறையாற்றலும் என்னோடு இருந்து என்னை தொடர்ந்து வழிநடத்துவதாக. அதனால் என் குடும்பம் ஒளியாய் விளங்குவதாக, எங்கள் பங்கு சமூகம் ஒளியாய் விளங்குவதாக, இதை எங்கள் மறை மாவட்டம் உலகத்தின் ஒளியாய் விளங்குவதாக. இந்த திருச்சபை இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டுகிற நல்லாயன் திருச்சபையாய் அமைவதாக. ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நல்லாயனே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் என அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திரு அவை தலைவர்கள் உம்மை போல நல்ல ஆயர்களாக மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும், மக்கள் இறையாட்சி பாதையில் வழிநடவும், தவறான மக்களை பாதுகாக்கவும் அருள்தர இறைவா மன்றாடுகிறோம். நல்லாயனே இறைவா, ஆடுகள் வாழ்வு பெற அதையும் நிறைவாக பெறவே நான் வந்தேன் என்னும் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுபவர்களாக எம் நாட்டு தலைவர்கள் இருக்க அருள் புரியும். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதையே தங்களின் இலக்காக கொண்டு தன்னலமின்றி செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே இறைவா, இயேசுவை அறிந்தும் வழித்தவறி நடப்போர் இயேசுவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை இன்னும் அறியாதவர்கள் என அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் உமது ஆவியின் அருளை பொழியவும், அதன் வழியாக மக்களினம் அனைத்தும் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் ஏற்கும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே இறைவா, எம் கிறிஸ்தவ சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் தவறான மூட நம்பிக்கைகளில் தங்களை வழிநடத்தும் போலியான ஆயர்களை அடையாளம் கண்டு விலகவும், உண்மையான ஆயனாகிய உம்மையே பின்பற்றி வாழ்வை கண்டடைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே இறைவா, எம் குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்களுக்காக மன்றாடுகிறோம். சரியான வழிகாட்டிகளை பின்பற்றாது வாழ்வில் தடுமாறுபவர்களை எம் குழந்தைகளும்
இளவல்களும் இல்லாமல் நல்ல ஆயனாகிய உம்மை அறிந்தும் உம்மை பின்பற்றி தங்களது வாழ்வில் மென்மேலும் வளரவும் உயரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை என்றும் அக்களித்திடச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 22ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 23ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததன் ஒவ்வொரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 24ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 25ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு BK புதூர் அண்ணா நகரில் கொடியேற்றம் திருப்பலி. 26ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு BK புதூர் அண்ணா நகரில் நவநாள் திருப்பலி. 27ஆம் தேதி சனி காலை 6:30க்கு ராஜகோபால பெரியில் திருப்பலி. மாலை 6:30க்கு BK புதூர் அண்ணா நகரில் சப்பரப்பவனி, தொடர்ந்து 8 மணிக்கு திருவிழா திருப்பலி. 28ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு காலை 7:15க்கு BK புதூரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோணியார் அன்பியம். புனித அந்தோணியார் அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித மரியன்னை அன்பியம் சிறப்பு செய்வார்கள். கோடை விடுமுறையை நம் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக மாற்றும் வகையில் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 1 மாத காலம் இசை பயிற்சி நம் ஆலய வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே நமது குழந்தைகளில் பலர் இசைப்பலகை மீட்டுவதில் நமக்கு எல்லையில்லா ஆனந்தமே. புதிதாக இசை பயிற்சி பெற விரும்புபவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இசையால் இறைபுகழ் பாடி துதித்திட ஆசையும் ஆர்வமும் உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் பங்கெடுத்து திருப்பலி பாடல்களில் இசை மீட்டி இறை அருள் பெறலாம். இவ்விசை பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் தங்கள் பெயர்களை திரு அருள்ராஜ் அவர்களிடம் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருங்கிணைப்பு புனித அந்தோணியார் ஜபக்குழு. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளிக்கு கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.